சொல்லு மேற்கூடத்துல போய் சொல்லாம சொல்லணும். சரி சரி அஞ்சலில போய் சொல்லாம சொல்லணும். ஏன்னு கேளு. சத்தியமா கடவுளா உங்க சாமி ஊர்வலம் விடுறதால சாப்பாடு செய்யல, ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆமா சத்தியமா நாட்டாருல சாப்பாடு நீங்க வாங்கிட்டு எங்க வாத்தியார் வாங்கிட்டு வந்தாராம். என்ன ஆயிடுதாங்க ஆளுக்கு 3 தோசை. ஆனா நீ பாட்டு பண்ணி போட்டி செஞ்சுன்னு பாட்டு பண்ணி உனக்கு மட்டும் ஊர் நாட்டாரு போட்டி போட்டுக்கிறாங்களா? அப்ப இந்த கெட்டிக்காரனுக்கு போட்டி எங்க? இல்ல இப்ப போட்டி செஞ்சானே ஊர்ல ஆட்டுறதுக்கு நைட்டு பொது தோசை தான் கொடுத்தாங்க. போட்டி செய்யா அண்ணா தம்பி கண்டே போட்டி செஞ்சோம் போட்டி செஞ்சான். எவன உன்னை திங்க சொன்னான்? இவன் நானா வாந்தி ஆடுறான்றான். திங்க முடியாத தின்னுட்டு ஏன்டா வாந்தி எடுக்க சொல்ற? முடிக்க முடியாத கூட்டிட்டு வாந்திய தக்க மேய்ச்சிக்குவேன். தம்பி பாடம் பண்ணபடியால் சுகமாக வாங்கிட்டு அண்ணா அண்ணியாக கனகவழி வந்துக்கிறாங்க. என்னுடைய அண்ணி இருக்காங்களா? பார்க்க போலாமா? பார்ப்போம். சொல்லுங்க தப்பி தப்பி. தட்டியாக சூறாக்கணி வந்துக்கிறான். உங்க அண்ணி கட்டினது வெட்டி தரகனே தேவையில்லை. அதே நல்லா சோபா செட்டு மாதிரி தான் செட்டாய்க்கு மேல வந்த பாட்டு பண்ணபடியா எப்படி தெரியுமா? பார்த்து பயன்படியா நீ என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திரு பையன். ஆனா சொல்லுங்க உங்களை எதுக்காக தெரியுமா? என்னவோ
சீக்கிரமாக வந்து விட்டு வர காரணம் எப்படின்னா நம்ம மூதாதைகளை கொண்ட ஆள் யாரு? அந்த கீச்சகன். அவனை சென்று யாரு முடித்தான்? ஐவர் ராஜாக்கள் பீமனை சென்று அதாவது செய்து வரேன். எப்படி அவனுடைய அவனுக்கு மூதாதியில யாரு கொண்டாங்களோ நீ கொல்ல போறீங்க. மூதாதியில கொண்டாங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளு. அவங்க எவ்வளவு பெரிய ஆளு. அவங்களை போய் நீங்க போயிட்டு மூதாதியில கொண்டோலை லேசா விடுறாளா? எனக்கு நான் தீரம் இல்லையா? என்ன கொல்லவோ அடி ஏதாடி பாதாயி ஐயோ ஐயோ நத்தம் ஐயோ நத்தம் ஐயோ நத்தம் கட்டிங்க கட்டிங்க தம்பி மன்னாரு பாக்குறேன் தம்பி தம்பி கூட பிறந்த தம்பி 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 எனக்கு துர்கா ஆட்டு மண்ணெடுத்து
தாய் செய்து என் தம்பி நான் சொர்க்கத்தா இருப்பேனே. சொல்லலையே ஜோசி யாரோ சொல்லலையே ஜோசி யாரோ சொல்லலையே ஜோசி யாரோ சொல்லலையே ஜோசி யாரோ சொல்லலையே தம்பி எனக்கு வயக்காட்டு மண்ணெடுத்து நான் வகையா தாலி செய்து என் கூட பதயத்தம் நான் வகையா தருப்பேனே. ஒரு வள்ளுவனோ சொல்லலையே ஒரு வள்ளுவனோ சொல்லலையே வள்ளுவனோ சொல்லலையே வள்ளுவனோ சொல்லலையே தம்பி எனக்கு தங்க தவிட்டு சட்டி எனக்கு வந்த சீமானி இது தருமர் ஆண்ட சட்டி என் தருமர் இன்னைக்கு போனதுனால இன்னைக்கு தைக்குது சட்டி தைக்குது ஐயா பொண்ணு சட்டி இது புது சட்டி ஓ எனக்கு வந்த சீமானி இது என் புண்ணீராண்டு சக்தி என் புண்ணீர் இன்னைக்கு போனீங்களா இன்னைக்கு பொய்க்குது என் சக்தி பொய்க்குது அப்படியே நிறுத்து என்ன சொல்றீங்க? காலாகாணி சூலாகாணி வந்து விட்டானா? சரி அவன் சிமாதான கூட கிட்ட வந்து பேசணும் கீழே கிடையாது யாரா கம்மி பீசல கட்டே போய் சாப்பிட்டு சொல்லியா வெறுவா பாண்டு ராஜனுக்கும் உண்டா மாத்திர விருந்தா வீம இருக்கிற நம்ம தடிப்பைய வீம தடிப்பைய வீமன் தான். ஆமா அட உன்னை இப்பய பார்க்க சொல்லடா என்ன ஏற்று தமிழ் மொழி சம்பந்தம் அந்த தடி பையனுக்கும் எனக்கு இல்ல காட்டுல இருக்கிறாங்க காட்டுல இருக்கிறாங்க உங்க அண்ணன் தம்பின்ற ஆமா அவங்க எப்படி காட்டுக்கு போனாங்க எப்படி போனாலும் தெரியுமா புதுபாடி யாடி உப்பு சட்டி வர்றோடு உப்பு சட்டி வரவோடு வந்து கொண்டு முதலியான காட்டுக்கு மனம் ஓட்டி வைத்தேன். அப்படி இறந்தாலும் அந்த தடி பையனுக்கும் சின்ன பிள்ளை அர்ஜுனனுக்கும் சுபத்திரிக்கு பிறந்த சுபத்திரிக்கு பிறந்த அபிமன்னுங்கிறான்
எப்படின்னு கேட்டியா? அவன் ஒரு பீமை, இவன் 5 பீமை. அம்மா பலம். ஓஹோ, அவனை பிடிச்சா அவனுக்கு வருவாங்க. அவனுக்கு 60,000. யாருக்கு? சிங்கபலம். சிங்கபலம். 10,000. யானை பலம். யானை பலம். அப்பேற்பட்ட 5 பலம் பொருத்துவேன் இந்த பீமை அபிமன்ன. அப்படியே இருந்தாலும் அந்த அபிமன்னை பிடித்து நீங்க அடியோதனம் அடித்தால் அந்த பீமை வந்துருவான். ஆமா, பங்காளி என் மூதாதி கொண்டவன பிடிச்சிடலாம், பைத்தியத்தரலாம். அதானே? அவனை கொண்டா உனக்கு லாபம். எனக்கு லாபம். எப்படி கேட்டா, நானும் என் மகனை விலகக்கூடிய லட்சுமணகுமாரனுக்கு லட்சுமணகுமாரனுக்கு யார் வருகிறாங்க? கல்வி இருவரும் இந்த மலையில காத்து கொண்டிருக்க ஆத்தானத்தில் வந்தாண்டக்கூடிய ஸ்ரீரமநாராயணமூர்த்தி பகவானாப்பட்டவர் மருமகனுக்கும் மகளுக்கும் விருந்து கொடுத்து ஆனகுந்தி பட்டம் அனுப்புவதற்காக பகவானாப்பட்டவர் தற்போது வருகிறார். அவரால்